தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் அதிபர் எமனுவேல் மேக்ரான் அவர்களின் முன்னாள் முக்கிய ஆலோசகர் எமனுவேல் மூலா பிரான்சின் மத்திய வங்கி பாங்க் டு பிரான்ஸ் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சின் முன்னாள் அதிபர் பிரான்சுவா ஒலோந்து மீண்டும் அதிபர் பதவிக்காக போட்டியிடும் வாய்ப்பை ஆராய்ந்து வருகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சில் நடைபெறவுள்ள G7 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். பிரெஞ்சு மக்கள் சராசரியாக மாதத்திற்கு 506 யூரோ கூடுதல் வருமானம் தேவை என தெரிவித்திருக்கின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணை வழியாக 26 கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றதாக ஈரான் அறிவித்துள்ளது என்று பிரான்ஸ் 24 செய்தி வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ், மொரோக்கோ நாடுகள் தங்கள் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒரு புதிய ஒப்பந்தத்தை தயாரித்து வருகின்றன. பிரான்சில் புகழ்பெற்ற பாடகரும் நடிகருமான பேட்ரிக் ப்ரூவெல் தன்னை சுற்றி எழுந்துள்ள பல பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்களை கடுமையாக மறுத்து வருகின்றார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேக்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலையானால் உண்டு 24.89. இது அப்படி, இது அப்படி, இது அப்படி. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் அவர்களின் முன்னாள் முக்கிய ஆலோசகர் எமனுவேல் மூலா பிரான்சின் மத்திய வங்கி பாங்க் டு பிரான்ஸ் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியல் சுயநல குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் இந்த நியமனம் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மத்திய வங்கி பாங்க் டு பிரான்ஸ் ஆளுநராக எமனுவேல் மூலா தேர்வு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது பிரான்ஸ் நிதி குழுக்களின் வாக்கெடுப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டது. சில கட்சிகள் அரசியல் நண்பர்கள் நியமனம் என கடுமையாக விமர்சித்துள்ளன. இந்த விமர்சனத்திற்கு வலதுசாரி மரீன் லூபென் தலைமையிலான ரசம்பிளமோ நேஷனல் கட்சி உட்பட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இடதுசாரி மற்றும் சமூக ஜனநாயக கட்சிகளும் நியமனத்தை விமர்சித்துள்ளன. மொத்தம் 115 வாக்குகளில் 58 வாக்குகள் எதிராகவும் 52 வாக்குகள் ஆதரவாகவும் அளிக்கப்பட்டன. பிரான்ஸ் நிதித்துறை தலைவராக பணியாற்றி வந்த இவர் எலிசே அரண்மனையின் அதிபரின் உயர்மட்ட ஆலோசகராக இருந்துள்ளார். அரசியல் சர்ச்சைகளுக்கு இடையிலும் மேக்ரான் நம்பிக்கையாளர் ஒருவரை பிரான்ஸ் மத்திய வங்கி தலைவராக நியமித்திருப்பது நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் சுயாதீனத்திற்கான விவாதத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது.
பிரான்சில் மிகவும் புகழ் குன்றிய முன்னாள் அதிபர் மீண்டும் அரசியல் மேடைக்கு வர முயற்சிக்கிறார். பிரான்சின் முன்னாள் அதிபர் பிரான்சுவா ஒலோந்து மீண்டும் அதிபர் பதவிக்காக போட்டியிடும் வாய்ப்பை ஆராய்ந்து வருகின்றார். இவர் வெற்றி பெறுவது மிகவும் கடினமானதாக இருந்தாலும் அவரது கட்சிக்குள் உள்ள பிரிவுகள் அவருக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றன. 2017 ஆண்டு தனது ஒரே அதிபர் காலத்தை முடித்த ஒலோந்து மிகவும் குறைந்த புகழ்பெற்ற தலைவராக பதவியை விட்டு வெளியேறியிருந்தார். அவரது ஆட்சி காலம் பெரும்பாலும் ஒரு சர்ச்சைக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கை விவகாரத்தாலும் நினைவில் உள்ளது. 71 வயதான இந்த சோசலிஸ்ட் தலைவர் 2024 மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடலாம் என்ற சைகையை வழங்கி வருகிறார். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரான்சின் வலதுசாரி ரசம்பிளமோ நேஷனல் கட்சி வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஒலாந்து தான் தயாராகி வருவதாக மரேயான் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரான்சுக்கும் ஐரோப்பாவுக்கும் உலக நிலைத்தன்மைக்கும் மிகவும் முக்கியமானது என்றும் ஒலாந்து கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சில் நடைபெற உள்ள G7 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு ஜூன் மாதத்தில் பாரிஸில் நடைபெற உள்ளது. பிரான்சில் நடைபெறும் G7 மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு AI, வர்த்தகம், குற்ற தடுப்பு போன்ற விடயங்கள் பேசப்பட உள்ளன. G7 நாடுகளின் வருடாந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க தலைவர்கள் பங்கேற்பது வழக்கமானதாகும். ஆனால் இந்த முறை ட்ரம்ப் பங்கேற்பது உறுதியற்றதாக இருந்து வந்தது. பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி போன்ற G7 நட்பு நாடுகளுடன் ஏற்பட்ட அரசியல் பதற்றம், குறிப்பாக ஈரான் போர் தொடர்பாக அந்த கொள்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்திருப்பது, ட்ரம்ப் மேக்ரோன் இடையிலான முரண்பாடுகள் என்பன G7 மாநாட்டில் ட்ரம்ப் கலந்து கொள்வது தொடர்பில் சந்தேகத்தை தோற்றுவித்திருந்தது. அமெரிக்கா ஐரோப்பிய உறவுகளில் சில பதற்றங்கள் இருந்த பொழுதும் G7 மாநாட்டில் ட்ரம்ப் பங்கேற்பது சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு குறித்து பிரெஞ்சு மக்களின் கருத்துக்கள் BFM TV கருத்து கணிப்பில் பதிவாகியுள்ளது. Inflation augmente en France. பிரான்சில் பணவீக்கம் அதிகரிக்கிறது. இந்த நிலையில் மக்கள் வாழ்வதற்கு போதுமான வசதி பெற மாதத்திற்கு கூடுதல் பணம் தேவைப்படுவதாக கூறுகின்றனர் என ஒரு புதிய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. எலாப் நிறுவனம் BFM TVக்காக நடத்திய இந்த கருத்து கணிப்பில் பிரெஞ்சு மக்கள் சராசரியாக மாதத்திற்கு 506 யூரோ கூடுதல் வருமானம் தேவை என கூறியுள்ளனர். இது வாழ்வதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டிருக்கின்றது. சுமார் 1/3 மக்கள் தங்களுக்கு கூடுதல் பணம் தேவையில்லை என்று கருத்து கூறியுள்ளனர். அதாவது சமூகத்தில் வாழ்க்கை செலவு பற்றிய அனுபவம் மிகவும் வேறுபட்டுள்ளது. பிரான்சில் உணவுப் பொருட்கள், வாடகை வீடு, எரிசக்தி எல்லாம் உயர்ந்துள்ளதால் மக்கள் செலவுகள் அதிகரித்திருப்பதாக உணர்கின்றார்கள். இந்த கருத்து கணிப்பு பிரான்சில் பணவீக்கம் மீண்டும் அதிகரிக்கும் நிலையில் பொதுமக்கள் வாழ்க்கை செலவை கையாள அதிக வருமானம் தேவைப்படுவதாக கருதுகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக 26 கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றதாக ஈரான் அறிவித்துள்ளது என்று பிரான்ஸ் 24 செய்தி வெளியிட்டுள்ளது. இவை எண்ணெய் டேங்கர்கள் உட்பட பல வகை கப்பல்கள் என ஈரான் புரட்சிகர காவல் படை கடற்படை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 26 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்தன என்று ஈரான் கூறுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் போர் மத்திய கிழக்கை தாண்டி பரவலாம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அமெரிக்க இராணுவம் ஓமான் வளைகுடாவில் இருந்த ஈரானிய கொடையுடன் சென்ற ஒரு எண்ணெய் கப்பலை ஏறி சோதனை செய்ததாக தெரிவித்துள்ளது. அந்த கப்பல் MT செலஸ்ட்ரியல் சி தடையை மீற முயன்றதாக சந்தேகம் பின்னர் தெரிவிக்கப்பட்டது. இது பின்னர் பரிசோதனையின் பின்னர் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறைந்தது 5வது கப்பல் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக புதிய இராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார். பெரிய அளவிலான தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சில வளைகுடா நட்பு நாடுகளின் வேண்டுகோளால் இந்த தாக்குதல் நடவடிக்கை தள்ளி வைக்கப்பட்டது. ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை உலக எண்ணெய் போக்குவரத்துக்கு மிகவும் முக்கியமான கடல் பாதையாகும். இங்கு நடைபெறும் எந்த பதற்றமும் உலக எண்ணெய் விலையை நேரடியாக பாதிக்கும். ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் தொடரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் இயக்கம் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் என்பன அதிகரித்து வருகின்றன. இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் கவலை அதிகரித்து வருகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ், மொரோக்கோ நாடுகள் தங்கள் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒரு புதிய ஒப்பந்தத்தை தயாரித்து வருகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஒப்பந்தம் மொரோக்கோ ஒரு ஐரோப்பிய நாட்டுடன் கையெழுத்திடும் முதல் வகை ஒப்பந்தமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொரோக்கோ அரசர் 6ஆம் முகமட் பிரான்சுக்கு மேற்கொள்ள உள்ள அரசியல் பயணத்தின் பொழுது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒப்பந்தம் இரண்டு நாடுகளின் அரசியல், பொருளாதார மற்றும் தூதரக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் தயாராகின்றது. பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ மற்றும் மொரோக்கோ வெளியுறவுத்துறை அமைச்சர் நாசர் புர்ஸ்தா ஆகியோர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த திட்டத்தை உறுதி செய்துள்ளனர். பிரான்ஸ் மேற்கு சஹாரா தொடர்பான மொரோக்கோவின் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறது. இது இரு நாடுகளின் அரசியல் உறவுகளில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. மொரோக்கோ அண்மை காலங்களில் ஆப்பிரிக்க முழுவதும் தனது பொருளாதார மற்றும் தூதரக செல்வாக்கை அதிகரித்து வருகின்றது. பிரான்ஸ் மொரோக்கோ இடையிலான புதிய ஒப்பந்தம் இரண்டு நாட்டு உறவுகளில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இது எதிர்காலத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் புகழ்பெற்ற பாடகரும் நடிகருமான பேட்ரிக் ப்ரூயல் தன்னை சுற்றி எழுந்துள்ள பல பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்களை கடுமையாக மறுத்துள்ளார். 67 வயதான ப்ரூயல் தனது 50 ஆண்டு கால இசை திரையுலக வாழ்க்கை காலத்தில் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார். இந்த குற்றச்சாட்டுக்கள் தற்பொழுது பிரான்ஸ் வழக்கறிஞர்களால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அண்மையில் புகழ்பெற்ற தொலைக்காட்சி வானொலி தொகுப்பாளர் ஃபிளேவியே ஃப்ளோமோ 1991ஆம் ஆண்டு ப்ரூயல் தன்னை பாரிஸில் உள்ள அவரது வீட்டில் மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். அப்பொழுது அவருக்கு 16 வயது, ப்ரூயலுக்கு 32 வயது. ஃப்ளோமோ ஒரு தேநீர் குடித்த பின்னர்தான் தான் நினைவிழந்ததாகவும் அதன் பின்னர் ப்ரூயல் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். தான் ஒருபோதும் எந்த பெண்ணையும் கட்டாயப்படுத்தவில்லை, மருந்து கொடுத்தது, வன்முறை செய்தது அல்லது யாரையும் கட்டுப்படுத்தியது இல்லை என்று ப்ரூயல் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் தெரிவித்துள்ளார். அவரது வழக்கறிஞர் கூறுகையில், ஃப்ளோமோ உடன் இருந்தது முழுமையாக ஒத்துழைப்புடன் நடந்த உறவு என்று வாதிட்டுள்ளார். ஆனால் ஃப்ளோமோ இதை முழுமையாக மறுத்துள்ளார். சுமார் 30 பெண்கள் வரை முறைப்பாடு அளித்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது. சுமார் 10 வழக்குகள் தற்பொழுது பிரான்ஸ் நீதித்துறையில் பரிசீலனையில் உள்ளன. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது.
இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.